உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம்னா எது? கஷ்டப்பட்ட விஷயம்னா இப்போ தான் கஷ்டப்பட்டுனுக்கிறேன். இது ரொம்ப ஒரு விஷயத்துக்காக அழுதிங்க ரொம்ப அப்படின்னா? அம்மா அப்பா இறந்ததுக்காக ரொம்ப அழுதுட்டேன். அதனால எனக்கு ஆதரவு தரத்துக்கு யாருமே இல்லை. இதோ இவர் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அவர் கூட தான் இப்போ நான் ஹெல்ப்பராக வேலை செஞ்சுருக்கிறேன். இப்போ தான் கஷ்டப்பட ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுருப்பீங்களே அப்படின்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? அது எங்கள் வீட்டுக்காரு இறந்ததுப்பா, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன். 2-3 பொண்ணு, ஒரு பொண்ணு இறந்துடுச்சு, 2 பொண்ணு படி வச்சேன், அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன். இப்போ அவர் இருக்கும்போது மக்கள் வந்து உங்களை ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க, அவர் இறந்துற பேருக்கு ஒரு மாதிரி அலட்சியப்படுத்திருப்பாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? அது நானே முன்ன வந்து நின்று எல்லாத்தையும் பசங்களை படிக்க வச்சு இது பண்ணி, அம்மாவோட சரியில்லை, மாமியாரோட ஏற்றுக்கல, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வீட்டு வேலை சேர்ந்து பசங்களை படிக்க வச்சு ஏற்றுனேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. வீட்டுக்காரர் இறந்து என்னை யாருமே கவனிக்கலை, யாரும் பார்க்கல. நான் நானாக இருந்து தனியாக இது பண்ணி குழந்தைங்கள இன்னும் படிக்க வச்சுருக்கிறேன். பிகாம் படிக்கிறாங்க 2 பசங்க காலேஜ். இப்போ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு பெண்ணாக எப்படி சொல்ல வரீங்க உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒரு சிங்க பெண்ணாக இருந்து தைரியமாக பண்ணியிருக்கீங்க, இதே வேறு யாராக இருந்தால் கொஞ்சம் பயந்துருப்பாங்க, அது எப்படி அவங்களுக்கு சொல்கிறீங்க? நான் பயப்படலப்பா, தைரியமாக நின்று நம்ம சாதிக்கணும், நம்ம பசங்களை நம்ம படிக்க வைக்கணும், நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு முன்ன வந்து நின்று பார்க்குறேன். நான் குடும்பத்தை என்னமாரி தைரியமாக நின்று வாழ்ந்து காட்டணும். 4 பேர் பேசுகிற மாரி நல்லா கௌரவமாக இருந்து வாழ்ந்து காட்டணும். அவ்வளோதான். நல்லா இருக்கணும் வாழ்க்கையில். வீட்டுக்காரர் இருந்தாலும் குடிகாரனாக இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும் வாழ்க்கையில். நம்ம நின்று நல்லா வாழ்ந்து காட்டணும், வளர்த்து காட்டணும் பசங்களை அப்படின்னு ஒரு தைரியமாக இறங்கி நின்று செய்கிறோம். நம்மளை மாரி அடுத்த பொம்பளைங்க நல்லா வாழணும், இருக்கணும். பாத்ரூமுக்கு விட மாட்டேன்றாங்க. ஒரு சொம்பில் தண்ணி கொடுத்தா கூட ஒரு மாதிரி பார்க்குறாங்க. போய் கொஞ்ச நேரம் அப்படி உட்காதுன்னு நினச்சிக்க, இங்கெல்லாம் உட்காராதுன்னு தெத்தி அனுப்புகிறாங்க முறைக்கும். எங்களை ஒரு மனசாலாம் நினைக்கிறாங்களா என்னான்னு தெரியல. இதுதான் எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. நாங்களும் தானே ஒரு மனுஷால், எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்க எல்லாத்தையும் எந்த பிரச்சனை இருந்தாலும் விட்டுட்டு வந்தானே இந்த வேலை செய்கிறோம். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, தப்பான வகையில் போகக்கூடாதுன்ட்டு கஷ்டப்படணுன்னு நாங்கள் வரோம். நான் இந்த கஷ்டத்துலேயே இவங்க ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, எங்களுக்கு அதுதான் அதிகமாக கஷ்டமாகுது. இப்போ இது சென்னை வந்து பெரிய ஒரு மாவட்டம், தலைநகரம். அங்கே வந்து நிறைய தப்பானவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. அப்படி ஒரு வேலையில் இருக்கிறவரை இந்த மாதிரி நீங்கள் அந்த மாவட்டத்தை சுத்தமாக படுத்துறீங்க. அவங்க அந்த மாதிரி உங்களை அலட்சியப்படுத்துறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யாரையும் இது மாதிரி பண்ணாதீங்க, எல்லாரையும் ஒரு மனசாலாம் நினைங்க. நான் உங்களுக்கு அது ஒரு நல்லது, உங்கள் குழந்தை குட்டிங்களுக்கு ஒரு நன்மை. எங்களை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது. எங்களே ஒரு மனசாலாம் நினச்சி ஒரு செருப்பை ஒதுக்கி கேட்குற மாரி ஒதுக்கி கேட்காதீங்க. நான் உங்கள் சகோதரியோ உங்கள் சகோதரங்க மாரி எங்களை நினச்சிக்கோங்க. நான் பசின்னு கேட்டால் கூட எங்களை ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. சில பேர் நல்லா பார்க்குறாங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படியா போங்க. நாங்களாம் எல்லாத்தையும் பார்த்துக்கணுன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கு வாழ்க்கை எல்லாத்தையும் நாங்கள் எல்லாமே இருக்குது, குடும்பம் வாழ்க்கை எங்களுக்கும் இருக்குது. அப்படின்னு நாங்களும் பார்த்தோன்னா இந்த வேலைக்கு வந்திருக்க மாட்டோம். இதெல்லாம் வானான்னு தான் நாங்கள் வந்தது. நீங்கள் நல்லா இருக்கணும் தான் நாங்கள் வந்தது. நீங்கள் நல்லா சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கணும். எவ்வளோ நோய்ங்க வருது, எவ்வளோ இருக்குது. சரி, குழந்தைங்க கண்டதே கீழே போட்டால் குழந்தைங்க எடுத்து சாப்பிடுவோம், அது நல்லதுன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் ஓடியாரோம். எங்களுக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்துக்கிறோம். ஆனால் எங்களையே ஒரு கேவலமாக நினைக்கிறீங்களே, எப்படி அதுன்னு தான். ஒரு பாத்ரூமுக்கு தவிக்கிறோம், இந்த ஏரியா விட்டு இந்த ஏரியா போனால் இங்கே ஏன் வரீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு தண்ணி கேட்டால் கூட ஒரு இதுவாக தான். எல்லாமே எங்கள் சொந்த காசில் தான் நாங்கள் பார்த்துக்குறோம். அதனாலே யாருக்கிட்டே போய் கேட்கறது கிடையாது. இந்த போன வாரம் கூட ஒரு சண்டை, அவங்க கேட்குறாங்க, சிக் போ செருப்பால் அடிப்பை பெருக்கிறாங்க, அந்த நாய்ங்க ஒழுங்காக பெருக்கிட்டு போங்கன்றாங்க. நாங்கள் என்ன பேச முடியும்? எங்களுக்கு அசிங்கமாகுது அதுவே எங்களுக்கு. சரிக்கா, நாங்கள் இருக்கோம், எங்கள் சேனல் டீம் எல்லாம் சப்போர்ட். கண்டிப்பாப்பா. தேங்க்ஸ்க்கா.
இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு உங்களை மாதிரி இருக்கவங்க இல்லை பெரிய ஆளுங்களாம் வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ்னால் இது? பணம் இருக்க சொல்ல எல்லாரையும் பார்க்குறோம். அதனால் நம்ம அந்த பணத்தை கொஞ்சம் சேமித்து வச்சுக்கணும். நம்ம கை கால் உடம்பு அடங்கின உடனே நமக்கு யாரும் தரமாட்டாங்க, நம்மளை பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த பணம் இருந்தால் நம்ம எங்கேயாவது கூட ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். நம்ம கையில் காசு இருக்கணும், எந்த நேரம் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். வீடு இருந்தாலும் வாசல் இருந்தாலும் பிள்ளைங்கள் இருந்தாலும் அந்த பணம் தான் நமக்கு முக்கியம். பாசமும் முக்கியம். ஆனால் பாசம் இல்லாத வாழ இப்போ மக்கள் வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் தராங்க, மனிதர்களுக்கு முக்கியத்துவம் தரத்தில்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இப்போ பணம் தான், பாசம் எல்லாம் கிடையாது. பாசம் இல்லாமல் வாழவே கூடாது, போயிடும். என்னுடைய முடிவு அதான். பாசம் இல்லாமல் வாழவே கூடாதுப்பா. நமக்கு ஒரு பிள்ளை இருக்கணும், இல்லை வீட்டுக்காரு கூடவே இருக்கணும். அவங்களுக்கு முன்னால் நம்ம செத்துடணும், இப்படி தனியாக இருக்கக்கூடாது. சரி, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம், எங்கள் யூடியூப் சேனல் இருக்குது, எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஃபீல் பண்ணாதீங்க. செத்தை வந்து எடுத்து கொடுங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்கள் இருக்கோம்ல. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. தனியாக தான் உட்காந்துருக்கு. சாமிக்கிட்ட எதுக்கு வேண்ட வந்து என்ன எடுத்துக்கப்பா. நான் வந்து பாசத்துக்கு அடிமையானவன், பணத்துக்கு இல்லை. பாசமாக என்னை பார்க்கணும். பாசம் கிடையாது. பாசமே சுத்தமாக இல்லைல்ல. சரி, ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம். சரிங்களா? அழாதீங்க, கண்ணு தோடிங்க. ஆயா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. எந்த விஷயம்? அனுபவம். யாரையும் கேட்கணும், செத்த கூட சேர்த்தணும். அடுத்தவங்க ஒரு நாள் கேட்டேன், பசி எடுக்குமா என்ன கொடுங்க, ஏச்சுப்பா. பசி எடுக்குதுன்னு கேட்டீங்க, உங்கள் பையன்கிட்ட தெத்தி விட்றாங்க. என் பையன் இல்லை, யார் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இன்னும் ஒரு திருநெல்வேலி அந்த ஊர் என்ன எல்லாத்தையும் விட்டாங்க. கையில் ஒரு 10 பைசா கடை இந்த வரைக்கும் நல்லா பார்த்தாங்க. அதோடு சரி எல்லாத்தையும் ஆடிட்டு எங்கடா கல்வி செத்து போனால் கூட பரவாயில்ல. அதோடு சரி பக்கம் வந்து இங்கே தான் கிடைக்கிறோம். சரி, ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம், எங்கள் சேனல் டீம் இருக்குது. சரிங்களா? அழுவாதீங்க.